தமிழ்நாட்டில் மேலும் 4 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு. வருவாய் குறைவான பேருந்துகளை விடியல் பயண திட்டத்தில் சேர்க்க திட்டம். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக கியோனேஷ்குமார் நியமனம். தேர்வு கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு செய்த பிரதமர் தலைமையிலான குழு. தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திணிக்கவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது டெல்லி சிபிஐ. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் என அறிவிப்பு. தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ரகசியம் தன்னிடம் உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் தொண்டர் ஒருவர் வருவார் என உறுதி. சீமானின் முதல் மனைவியா விஜயலட்சுமி என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக 12 வாரங்களில் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அரசியலமைப்பு சட்டப்படி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நடப்பதில்லை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன் குற்றச்சாட்டு. தாது மணல் கொள்ளை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் நிறுவனங்களுக்கு 5832 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் என்றும் தீர்ப்பு. மதுரை, திருச்சியில் பிரம்மாண்டமாக அமையவுள்ள டைடல் பூங்காக்கள் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆந்திராவில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பால் 2 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் காய்ச்சல் பரவலை கண்காணிக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அச்சம். சைக்கிளில் கைகளில் கட்டையுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கிய இளைஞர்கள். தஞ்சாவூரில் 14 வயது சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து 3 நாட்கள் பாலியல் வன்கொடுமை. இளைஞரும் ஏமாற்றிய காதலனும் கைது. 2 நாள் பயணமாக டெல்லி வந்த கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவு அமைச்சர்கள் இன்று பேச்சு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்து வருவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை கடந்த 2015ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. வழக்கில் தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து தாது மணல் எடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் 2013ஆம் ஆண்டு
ஆண்டு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்ததால் ஏற்பட்ட 5832 கோடியே 44 லட்சம் ரூபாய் இழப்பை தனியார் தாது மணல் ஏற்றுமதியாளர்களிடம் இருந்து வசூலிக்க முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ஜோதிராமன் அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் தாது மணல் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி மற்றும் சத்யபிரதா சாஹூ ஆகியோர் பாரபட்சமின்றி நேர்மையாக ஆய்வு செய்து அறிக்கை அளித்திருப்பதாக பாராட்டு தெரிவித்தனர். வலுவான சட்டங்கள் இருந்தும் அரசு அதிகாரிகளின் ஊழல் மற்றும் கூட்டு காரணமாக சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க முடியவில்லை என்று கவலை தெரிவித்தனர். இந்த முறைகேட்டில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பங்கு குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர். தனியார் தாது மணல் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அரசால் விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என்றும் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது வெடிகுண்டு வீசுவேன் என மிரட்டல் விடுத்து பேசிய வழக்கில் வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரோடு அசோகபுரம் நெரிக்கல்மேட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய சீமான், பெரியார் தந்த வெங்காயத்தை தன் மீது வீசினால் பதிலுக்கு வெடிகுண்டை வீசுவேன் என்று பேசியது சர்ச்சையானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் மற்றும் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தினர் சீமான் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி காவல்துறையினர் சீமானுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய சீமான் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறேன்னு முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. இதனிடையே பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானின் வழக்கறிஞர் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். ஒரு தந்தையாக மாணவர்களுக்கு முதலமைச்சர் இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் அதற்கு ஒரு அண்ணனாக தான் துணை நிற்பேன் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் சார்பில் 1893 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் 87 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த சென்னையின் வரலாற்றை திமுகவின் பங்களிப்பை தவிர்த்து எழுத முடியாது என்று கூறினார். தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூடிக்கொண்டே போகின்றது. இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள். உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் துணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய விழாவிலே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் K. நேரு, மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு, தாமு அன்பரசன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல்களை தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது குறுக்கிட்ட நீதிபதி மஞ்சுளா, காவல்துறையில் DIG அந்தஸ்தில் உள்ள அதிகாரி மீது பாலியல் புகார் வந்ததை அடுத்து அவரை தமிழ்நாடு அரசு உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ததை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் மேலதிகாரிகள் மீது புகார் தெரிவித்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெண்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் விரைந்து மேற்கொண்ட நடவடிக்கை பாராட்டிற்கு உரியது என்று கூறினார். இந்நிலையில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடை சட்டத்தின் அடிப்படை விதிகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 3ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் ஆளும் திமுக, அதிமுக கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார்.
அதன்படி அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராகவும், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா திருச்சி மாநகர பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, வைகை செல்வன், மாப்பாய் பாண்டியராஜன், சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரையும் பொறுப்பாளர்களாக இபிஎஸ் நியமித்துள்ளார். சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது போன்ற பணிகளை பொறுப்பாளர்கள் மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மாநிலம் முழுவதும் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களை கட்சியின் உறுப்பினர்களாக சேர்ப்பது போன்ற பணிகளை மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சியில் மூத்த தலைவர், இளைய தலைவர் என்றெல்லாம் கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் தான் சாதாரண தொண்டன் என்றார். மூத்த தலைவர் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அரசியல் கட்சியில் மூத்த தலைவர், இளைய தலைவர்கள்லாம் கிடையாதுங்க. அமைதியா அவன் வேலை பார்த்துட்டு இருந்தா நல்லது. எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பீர்களா, இருவருக்கும் சுமூகமான உறவு உள்ளதா ஆகிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். இல்ல நீங்க அந்த கொஸ்டின் மேல கொஸ்டின் போடக்கூடாது. நீங்க அவர் கேட்டாரு, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் போட்டீங்க நான் என்ன ஆன்சர் பண்றது? இல்ல அப்படி இல்லை. நீங்க நான் கோயிலுக்கு போற டைம் விடுங்க. அமைதியாக அவரவர் தங்களது வேலையை பார்த்தால் நல்லது என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ரகசியம் தன்னிடம் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3 ஆண்டுகளாக கட்சியை ஒன்றிணைக்க போராடி வருவதாகவும், அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ரகசியம் தன்னிடம் உள்ளதாகவும் கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் ஒரு தொண்டர் வருவார் என்றும், பொதுச் செயலாளர் பதவியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வந்து உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்டும் தேர்தலை சந்திக்க திறனற்ற கட்சியாகத்தான் அதிமுக உள்ளது என கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 25ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளார். 2 நாள் பயணமாக கோவை வரும் அமித்ஷா கோவையில் ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 26ஆம் தேதி ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கோவை, பெரம்பலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட பாஜக அலுவலகங்களை திறந்து வைக்க இருக்கிறார். கோவையில் நடக்கவுள்ள கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அமித்ஷா காணொலி வாயிலாக 5 மாவட்ட அலுவலகங்களையும் திறந்து வைப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாம்பன் பாலம் திறப்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வர இருக்கும் நிலையில் அமித்ஷாவும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். பிரதமர் மோடிக்கு எதிராக முகநூலில் கருத்து தெரிவித்ததால் நீதிபதி பதவி மறுக்கப்படும் நிலையில் உள்ளதாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு விமர்சித்துள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் உள்ள குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன் ஆகியோர் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். என்ன கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள், முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், RSS சிந்தனை உள்ளவர்கள் தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை இருப்பதாக கவலை தெரிவித்தார். RSS ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாக சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. நீதிபதிகள் நியமனங்கள் வரை RSS ஆதிக்கம் இருப்பதாகவும் ஹரிபரந்தாமன் குறிப்பிட்டார்.